நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வைக்கும் போது வெற்றி படிக்கெல்லாம் மாறிட்டே இருக்கு. அந்த வகையில முதல் மாநாடுல இருந்து, மாநில மாநாடுல இருந்து, மதுரை மாநாடு இருந்து, திருச்சி பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே வெற்றி பாதையில தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இதுவும் வெற்றி பாதையா அமையும். காவல்துறைகள் பல்வேறு நிபந்தனைகள்லாம் கொடுத்திருக்காங்க. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆளுங்கட்சி யார் இருந்தாலும் வளரக்கூடிய எதிர்கட்சிகளை அவங்க வந்து இந்த மாதிரி தான் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இது எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு. விஜய் அண்ணாவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. விஜய் வந்து கூட்டம் வரும், ஆனா அது ஓட்டா மாறான்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் அது 2000 அது அவங்க தான் சொன்னேன். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களை பார்த்து அவங்க சொல்றாங்க. அதனுடைய அடிப்படையில சொல்லும்போது அவங்க பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா கூட இருக்கலாம். பட் இது 2026 வந்தாதானே தெரியும். விஜய் அண்ணா மீது இப்ப பெண்கள், வயசானவங்க எல்லாருமே எப்படி கேமரா திருப்புங்க. ஒரு குழந்தை முதற்கொண்டு கட்சி துண்டை போட்டுட்டு வருது அப்படின்னா அது ரசிகரா கிடையாது. ரசிகர்னா கட்சி துண்டு போடணும் அவசியம் இல்ல. அதனால ரொம்ப நாளா ஒரு நல்ல ஒரு தலைவர், அதாவது மக்களை நேசிக்க கூட தலைவர், ஒரு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர், அப்படி ஒரு தலைவரா எங்களுடைய தமிழக வெற்றிக் கழக தலைவர் எங்கள் அண்ணன் விஜயை வந்து பாக்குறாங்க. அதனால கண்டிப்பாக ஓட்டா மாறும். எங்களுக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. அது 2026 பக்கத்தான இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. அதுல தெரிஞ்சிருவோம். அது எனக்கு அதுதான் சொன்னேன். அவர் மேல பெரிய மரியாதை உண்டு, மதிப்பும் உண்டு. எனக்கு நான் வந்து தமிழக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல நான் உறுப்பினர். அப்ப இருந்தே எனக்கு பழக்கம். 2003 இருந்து எனக்கு அவர் அண்ணன் பழக்கம். அவருடைய ஆளுமை எனக்கு பிடிக்கும். பட் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு கொள்கை, வேற கொள்கையில் இருக்காரு. கொள்கை ரீதியாக இருக்கிறது எதிர்த்தா பரவாயில்ல. ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து அவரு எல்லா நடிகர்களையுமே எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல தேவைப்படும் போது நல்லபடியா பேசுறதும், தேவையில்லாத போது அவங்கள அநாகரிகமா பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்காது. அதுக்கு எனக்கு கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அதை வச்சு அதை அரசியல் பண்றாரான்னு தெரியல எனக்கு. அதான் சொன்னேன் நானு. தேவைப்படும் போது வாழ்த்தி பேசுறதும், தேவையில்லாதப்ப தூக்கி எறிஞ்சு பேசுறதுமே அவருடைய வழக்கமா இருக்கு. எனக்கு தெரியல. அது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு சீமான் அண்ணன் பேசுறது. எனக்கு இது பயம் சொல்ல முடியாது. அவர் வந்து அவரை தன்னை நிலைநிறுத்துறதுக்கு இப்போ ஒரு எதிரிய வந்து நம்ம யாரோட மோதர்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் டிஎம்கேயும் பிஜேபியும் ஏடிஎம்கே எடுத்துட்டு இருந்தாரு. நாங்க முதல் முறையா வர்றோம். தமிழக வெற்றி கழகம், எங்க அண்ணா விஜய் வந்து முதல் முறையா களத்துக்கு வர்றாரு. அப்ப முதல் முறையா அவர் எதிர்த்து பேசுறாருன்னா அவர் யாரை எதிர்த்தா நம்ம வெளியே தெரியும். இப்ப நான் யாரோட மோதுறன்றத பொறுத்து தான் என்னுடைய வீரமும் என்னுடைய ஆளுமையும் தெரியும். அப்படி அவர் நினைக்கிறாரு. அண்ணனை எதுக்கும் போது இவர் வெளியே தெரிவாருன்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி எண்ணத்துல அண்ணா வந்து பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். சீமான் அண்ணன் பேசுறாருன்னு நினைக்கிறேன். காவல்துறைகள் வந்து அதிகமா கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஆளுங்கட்சி அழுத்தத்தினாலதான். அதுதான் சொல்றேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து நெருக்கடி கொடுப்பாங்க. இது எங்க அண்ணன் விஜய்க்கு வந்து அதிகமா கொடுக்கறாங்க. ஏன்னா இங்க எங்க போனாலும் மக்கள் கூட்டம் கூட்டமா வராங்க. எங்க ஊர் ஸ்லாங் சொன்னா ஈசபுத்துல இருந்து ஈசல் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. திருப்புங்க கேமரா, திருப்புங்க. இந்த குழந்தை பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் திருப்புங்க தலைவா. இந்த குழந்தை வந்து கட்சி கொடியிலே வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு குடும்பமாக வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு? ரசிகராவா வர்றாங்க. கண்டிப்பாக எங்கள் தலைவர் 2026 ஆட்சி அமைக்க போறது உறுதியா நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். நான் வந்து கண்மூடித்தனமா சொல்லல. நான் வந்து இந்த கடந்த 2 வருஷமா என்னுடைய பேட்டிகளை பாத்தீங்கன்னா 10% நாங்க வாக்கு வாங்குவோம்னு சொன்னோம், 15 சொன்னேன், இப்ப 20 சொன்னேன். இப்ப வெற்றியை நோக்கி நாங்க வந்து உழைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா நாங்க வந்து வெற்றியை அடைவோன்றது எங்களுக்கு நம்பிக்கை. மக்கள் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுப்பாங்கன்றது நம்பிக்கை. என்ன வேணா பண்ணட்டுமே, அதுக்கு நாங்க அண்ணா வந்து ஏதாவது ரெடிமேடா எடுத்து வந்திருப்பாங்க. டீம் எல்லாமே பக்காவா அதுல இருப்பாங்க. இயற்கை சீற்றங்களுக்கு மழை வருது, வெயில் வருது, அதை கூட நாங்க வந்து எப்படி கையாளணும்னு சொல்லி எங்களுடைய தோழர்களுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். சில வீடியோ பதிவுகளும் அறிவுரை கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்கட்சியும் காவல்துறையும் எங்களுக்கு கொடுக்கிற நெருக்கடிக்கும் நாங்க சமாளிக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.